காய்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பொலினோ இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு கிளச்சோட ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொலினோ 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளச் ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்னால வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட கேபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சோட ஃபோர்க்கு ஜாம் ஆயிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் இருக்கும். கிளச்சி வந்து கேபிள் போயிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளச் பிளேட்டு கவர் அசம்பிள் வேர் அவுட் ஆகுது, ரஸ்ட் ஆகுது. ரெயின் சீசனில் போகும்போது கிளச்சியோட கவர் அசம்பிள் ரஸ்ட்டு ரொம்ப அதிகமாகி துருப்பிடிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சி ஹார்ட்னஸ் வரும். ஒன்று கிளச் பிளேட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளச்சோட ஃபோர்க்கு, இன்னொன்று வந்து கிளச்சி கேபிள். இந்த 3 பார்ட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கிளச்சும் ஃப்ரீயாக இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பார்ட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். ஆனால் எப்போவுமே இதில் 3மே வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா ஃபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணி போடுறேன். கிளச் பிளேடு கவர் அசம்பிளை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கிளச் ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் தான். இப்போ நான் கியர் பாக்ஸை டவுன் பண்ணுறேன். இந்த பலினோட கிளச்சு கேபிளோட ப்ரைஸ் பாருங்கள், 410 ருபீஸ் வரும். இந்த பொலினோட ஃப்ளைவீலோட ப்ரைஸ் பாருங்கள், 2400 வரும். அதே மாதிரி இதோட கிளச் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். பழைய கிளச் பிளேட்டோட பாருங்கள் எவ்வளோ தூரம் தேஞ்சிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இது கவர் அசம்பிளோட ப்ரைஸு. ஃப்ரெண்ட்ஸ் இது கிளச் பிளேட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி கேபிள் டைப்போட கிளச்சினால இந்த கேபிள் டேயோட ப்ரைஸை நான் இப்போ காமிச்சேன். கிளச்சோட ரிலீஸ் பேரிங்கோட ப்ரைஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் கிளச்சு ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர் அசம்பிள்லேயும் உங்களுக்கு ஜாம் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கு தான் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா கியர் பாக்ஸோட பாட்டத்தில் தான் இந்த ஃபோர்க் வரதுனால ஈஸியாக உங்களுக்கு தண்ணி பட்டு ரஸ்ட் ஆகிடும். இந்த ஃபோர்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு ரஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதனால தான் ஜாம் ஆகிருந்தது. அந்த ஃபோர்க்கும் எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன். இந்த பொலினோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ கிளச்சி ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள்.